யோபு 42ஆம் அதிகாரம் 12 முன்பகுதி 10ஆம் வசனத்தின் பின்பகுதி. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10ஆம் வசனத்தின் பின்பகுதி அது இரட்டத்தனையான ஆசீர்வாதம் என்று நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வசனத்தினால ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர். 41 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42 வரைக்கும் அவனுக்கு பாடுகள். முதல் அதிகாரத்தை விட்டுட்டு 2ஆம் அதிகாரத்தில் இருந்து பாடுகளாக தான் இருந்தது. லாட் ஆஃப் ட்ரபுள். பட் 42ஆம் அதிகாரம் டபுள். எவ்வளவு ட்ரபுள் இருந்ததோ அந்த அளவுக்கு கர்த்தர் டபுளாக கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று கடந்த நாட்களில் தொடர்ந்து வசனத்தின் அடிப்படையில் தியானிக்கிறோம். கடந்த நாட்களில் யோபுவின் முகத்தை பார்த்து தேவன் சிறையிருப்பை மாற்றினதும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றதும் தியானித்தோம். அதற்கு பின்பாக யோபு சொல்லுகிறான், அவரே என்னை கவிழ்த்து போட்டார் என்பதாக. கவிழ்த்து போட்டது அவரா, இல்லைன்னா ஏன் என் வாழ்க்கை கவிழ்த்து போடப்பட்டது என்பதை கடந்த நாட்களில் அதையும் மெடிடேட் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு யோபுவிலிருந்து ஒரு வேத பகுதியை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். யோபு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18, 19 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18, 19. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். யோபுவை பார்த்து அவனுடைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார். அவருடைய கை ஆற்றுகிறது. அவர் தான் அடிக்கிறார், அவர் தான் காயப்படுத்துகிறார், அவர் தான் ஆற்றவும் செய்கிறார். 19. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. யோபுவை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த யோபு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை இருக்குது. 1ல் கடைசியில், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, எந்த விதத்திலும் நெகட்டிவாக பேசலை, பாவமும் செய்யலை, குறையும் சொல்லலை. அந்த அளவுக்கு அவர் வாயை அவ்வளவு காத்துக்கிட்டார். ஆனால் என்னைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 1 மாதம் பக்கத்தில் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் யோபு தன் வாயை திறந்தார் அப்படின்னு இருக்கும். சில ஆள் நம்ம கூட இருந்தால் நம்ம வாய் சும்மா இருக்காது. ஹலோ, இருக்கீங்களா? ஏதோ தீர்க்க தரிசனமாக வர்ற மாதிரி நீங்கள் முகத்தை காட்டுறது தெரியுது. சில ஆள் கூட உக்காந்து, சில ஆள் கூட பேச, சில ஆள் கூட நீங்கள் தேவையில்லாமல் சில ஆட்கள் கொடுக்குற அன்வான்ட் கவுன்சிலிங்ன்ட்டு ஆலோசனை, இதெல்லாம் பேச உக்காந்துட்டாங்கன்னா அங்கே ஒரு ஆலோசனை, இங்கே ஒரு ஆலோசனை, யார்கிட்டையாவது தேவையில்லாத நபர் கூட நீங்கள் பேச ஆரம்பித்தா கூட நல்லா இருக்கிற ஆள் கூட தேவையில்லாத அன்வான்ட் டிசிஷனை எடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். யோபுவும் 1ஆம் அதிகாரம் முடியும் வரைக்கும் பாருங்க, அவன் எதையுமே பேசலை, பாவம் செய்யலை, கர்த்தரை குறித்து குறையும் பேசலை, மர்மரிங் முறுமுறுக்க கூட செய்யலைன்னு தான் வேதம் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட ஆளு கூட அவனுடைய நண்பர்கள் வந்து உட்கார்ந்த பின்பு மனைவி கூட பேசுகிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. அவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா, அந்நிய கண்களில் என் சொந்த கண்கள் காணுன்னு சொல்றார். ஆனால் நண்பர்கள் உட்கார்ந்து பேச ஆரம்பித்து எடுத்த கணைகள் ஒவ்வொன்றும் பார்த்தா யோபுவை தாறுமாறா பேச வைத்தது பல விதத்தில். அப்புறம்தான் 40ஆம் அதிகாரத்தில் யோபு, இப்போ நான் பேசுகிறேன், நீ கேட்குறியான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கையை எடுத்து வாயை
பொத்திக்கொண்டே. ஆமா, இப்ப பேசுற ஆளு பேசின உடனே வாயை பொத்திட்டார். ஆகா, நம்ம டூ மச் ஆஃப் டாக்கிங் நடந்துட்டு போல, கொஞ்சம் அமைதியா இருந்தால் தான் நல்லது, கொஞ்சம் பேசாம இருந்தால் தான் நமக்கு 2 மடங்கு வரும்னு அவனுக்கு தெரிந்த பின்பு அவன் மௌனமா இருந்தான், வாயை பொத்துனான். கர்த்தர் இடைப்பட்டார், ஆண்டவர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறார். இப்போ அவனுடைய நண்பன் யோபுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் தான்ப்பா அடிப்பார், அவர் தான் காயம் கட்டுவார், காயப்படுத்தினார்னா காயம் கட்டுவார், அடிச்சார்னா அவர் தான் ஆற்றுவார், அதனால நீ கவலைப்படாத. ஒரு காரியம் சொல்றாரு 19ஆம் வசனத்தில். என்ன சொல்றாரு? 6 இக்கட்டுகள் உங்களை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடராது. என்னென்ன இக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். 20ஆம் வசனத்திலிருந்து 6 இக்கட்டு சொல்லுகிறார். 1 பஞ்சம், 2வது மரணம், 3வது பட்டயம், 4வது நாவின் சவுக்கு, 5வது பாழாக்குதல், 6வது காட்டு மிருகங்கள். 6 இக்கட்டை பற்றி யோபுட்ட சொல்றார். 6 இக்கட்டுகள் உம்மை பிடித்திருக்கும், 7வது வந்தாலும் கவலைப்படாத, ஓய் உம்மை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லுகிறார். 6 இக்கட்டு, மரணம் அப்படின்னு சொல்றாரு, பட்டயம் சொல்றாரு, பஞ்சம் அப்படின்னு சொல்லுகிறார், நாவின் சவுக்குன்றாரு, பாழாக்குதல் அப்படின்னு சொல்லுகிறார், காட்டு மிருகம். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருந்தாலும் நான் இதை பற்றி பேச போறதில்லை. அப்போ இக்கட்டுகள் அப்படின்னு ஒன்று வந்தாலும் நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், 6ம் தப்புவித்தாலும் 7ஆவதுலையும் கர்த்தர் உன்னை தப்புவிப்பார், நீ கவலைப்படாத. யோபுவுக்கு வந்த இத்தனை இக்கட்டுகளிலும் கர்த்தர் அவரை தப்புவித்து 2 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த இரவு நம்முடைய குடும்பங்களில் பலவிதமான இக்கட்டுகளின் சூழ்நிலை இருந்தாலும் இந்த இரவு கர்த்தர் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை தப்புவிக்கிறதற்கு போதுமானவராயிருக்கிறார். எத்தனை இக்கட்டு வந்தாலும் 7ஆவதும் வந்தாலும் உங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன இக்கட்டு, பஞ்சம், வறுமை, இல்லாமை, பட்டயம், யுத்தம், ஏதோ சாவு, மரணம், இப்படிப்பட்ட நாவின் சவுக்கு. பல பேர் விதவிதமா என்ன பேசுறாங்க. என் மனைவியை குறித்து பேசுறாங்க, என் புருஷனை குறித்து பேசுறாங்க, என் பிள்ளையை குறித்து, ஊழியத்தை குறித்து, என் காரியத்தை குறித்து வித்தியாசமா பேசுறாங்க. நாவின் சவுக்கு வெளிப்படுகிறதா? பாலாக்குகிற காரியம் வெளிப்படுகிறதா? அழிவு வருகிறதா? முற்றிலும் அழிவான சூழ்நிலை வருதா? ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன இக்கட்டுகள் இந்த நாட்களில் உங்க குடும்பங்களையும் உங்களையும் சூழ்ந்திருந்தாலும், 6ஆ இருந்தாலும் சரி, 60ஆ இருந்தாலும், 7ஆ இருந்தாலும், 70ஆ இருந்தாலும் கர்த்தர் அதை தொடராதபடி பாதுகாப்பா. இயேசுவின் நாமத்தில் யோபுவுக்கு இருந்த இக்கட்டை உடைத்தது போல உடைத்து கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆம். அப்போ இக்கட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். இங்க தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்றார், இக்கட்டு காலம் அப்படின்னு. வாசிப்போமா? ஐயோ ஐயோ, அந்த நாள் பெரியது, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை, அதே போல் ஒத்த நாள் இல்லை, அதுக்கு ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலம் தான், ஆனாலும் கர்த்தர் அவனை நீங்களாக்கி ரட்சிப்பார். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் நுகத்தை கர்த்தர் முறிப்பாராம், கழுத்தில் மேல் இராதபடி உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. அல்லேலூயா. ஆமென். என்னை புடமிட்டா பொன்னாக துளங்கிடுவே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை
என் உயிருள்ள நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள அல்லேலூயா. இக்கட்டு காலம். இந்த வருஷம் நம்ம காலண்டர்ல ஒவ்வொரு காலம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? சீசன். இது என்ன காலம்? பஞ்ச காலம், சீசன் ஆஃப் ஃபேமின் அப்படின்னு போட்டிருந்தோம். ஒவ்வொரு காலம் இந்த வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சீசனை பற்றி போட்டு அதுக்காக நம்ம காமிச்சிருந்தோம். இங்கே இந்த இக்கட்டு காலம் என் கண்ணுக்கு கொஞ்சம் மறைஞ்சிருந்திருக்கு. ஆமாம், தோத்துறோம். இக்கட்டு காலம் என்ன காலமா? யோபுவுக்கு ஒரு இக்கட்டு காலம். அந்த காலத்தில் கர்த்தர் அவனுக்கு விடுவித்து 2 மடங்கு ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இக்கட்டுகள்லாம் வரலாம். நீங்கள் பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அதில் 28 காலம் இருக்குது. எத்தனை காலம்? ஆமாம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல. இறக்க ஒரு காலம், பிறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், கொள்ள ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம். வரிசையாக பார்த்தீங்கன்னா 28 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சீசன் 28 காலங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 28 காலத்திலையும் பிரசங்கி சொல்லும்போது இக்கட்டு காலம் மட்டும் விட்டுட்டார். எதை விட்டுட்டாரு? நான் விட்ட மாதிரி அந்த ஆளும் விட்டார் பாருங்க. பிரசங்கியில் நான் 12 மாதத்தில் ஏதாவது ஒன்று போட்டிருந்துருக்கணும், ஆனால் போடலை. அவரும் ஏதோ ஞாபகத்தில் விட்டார், ஞானும் ஏதோ ஞாபகம் மருதியில் விட்டுட்டேன். தோத்திரம். இக்கட்டு காலம் அந்த பிரசங்கியில் இல்லை. அப்போ 28 + 1 29 காலங்கள் பிரசங்கியிலே நம்ம சொல்ல முடியும். ஆமென். அப்போ இக்கட்டு காலம் என்ற ஒரு பெரிய காலம் இருக்கு. இக்கட்டு காலம் தான் எப்படியெல்லாம் இருக்கும் பிரதர்? நெகேமியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனத்தை பாருங்க. நெகேமியா 9:37. அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. எங்க மேல இருக்கிற வருமானம், நாங்க சம்பாதிக்கிற காரியம் ராஜாவுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். மகா இக்கட்டு. எங்கள் வருமானங்கள் எல்லாம் பாவங்களும் எங்கள் மேல் வைத்த ராஜாக்கள் திரளாய் போகிறது, ராஜாக்களுக்கு போகிறது. அவர்கள் தங்கள் இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களை, எங்கள் மிருக ஜீவன்களை, அல்லேலூயா, இப்படிப்பட்ட மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறஜாதியாருடைய வீட்டில் சேருகிறது. சில நேரம் நம்ம சாப்பிட்ட, நம்ம சம்பாதிக்கிற பணம்லாம் எங்க போகுது? நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் புறஜாதியாருடைய வீட்டுக்கு போதான். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு தானே சங்கீதம் 128:2 சொல்லுகிறா. நான் சம்பாதிச்சேன்னா அது நான் தானே சாப்பிடணும். ஆனால் புறஜாதியாருடைய வீட்டுக்கு போகிறது, ராஜாக்கள் அதை ஆளுகிறார்கள். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தபோது மோசே கொண்டு கர்த்தர் ரட்சிக்கும்படி பார்வோனுக்கு முன்பாக நிறுத்துகிறார். வழி விட்டு அனுப்பு. அது வரைக்கும் வைக்கோல கொடுத்தவன் அதுக்கப்புறம் பாருங்க போய் வழி விட்டு அனுப்பு, வனாந்தரத்தில் பலி செய்து ஆராதிக்க வேண்டும் என்று சொன்ன அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்களுக்கு என்ன கொடுக்கலையா பாரு. வாசிக்கலாம் சார். 5:19.
நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலில் ஒன்றும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். ஏன்பா இந்த இக்கட்டு, எதனால இந்த நெருக்கம் வந்துச்சான்? ஒழுங்கா செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்தோம், இந்த பய வந்தது தான் தாமதம். விடுதலைன்னா அவன் பாட்டுக்கு வைக்கோலை கொடுத்துட்டு அவன் மாட்டுக்கு எரிச்சு செங்கலை செஞ்சிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைமு வைக்கோலும் தர மாட்டுக்கு, ஆனால் செங்கல் குறையவே கூடாதுன்ட்டா பாருங்க. இக்கட்டு. இன்னைக்கு குடும்பங்களில் அப்படி தானே நெருக்கம் வருது. சம்பளம் கம்மியாக தானே இருக்கு, ஃபீஸு கூட்டிக்கிட்டே இருக்க, எக்ஸாம் ஃபீஸ் கூடுத, பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு எங்கே போகுது? யோசிச்சு பாருங்க. பயங்கர டஃப்பான காலகட்டத்தில், இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த இக்கட்டு இப்பெல்லாம் வருது. ஏன் இக்கட்டு? ஏன் இக்கட்டு? இந்த இக்கட்டு வர்றதனுடைய நோக்கம் என்ன? எதனால நமக்கு இப்படிப்பட்ட இக்கட்டுகள் வருது? ஒரு வசனம் வாசிப்போமா? உபாகமம் 31 16 17 பாருங்க. உபாகமம் 31 16 17 வாசிப்போமா? ஏன் இக்கட்டு வருது நமக்கு தெரியணும். இல்லை, இக்கட்டுலாம் நெருக்கலாம் இருக்கு நமக்கு. ஏன் இக்கட்டு வருதுன்னு நம்ம அறியணும். வாசிக்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக்கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களுக்கு தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவனன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். எதனால இந்த இக்கட்டு? எதனால இந்த வேதனை? எதனால இந்த தீங்கு? எதனால இந்த பாடு? எதுக்காக ஆண்டவர் கைவிட்டார்? எதனால அவர் நம்ம கூட இல்லாம போனார்? இக்கட்டு வந்ததும் தீங்கு வந்ததுக்குரிய காரணம் என்ன? என் ஜனங்கள் அந்நிய தெய்வத்தின் மீது சோரம் போனார்கள், அந்நிய தெய்வத்தை பின்பற்றி போனார்கள். நான் பிரியமே படாத ஒரு காரியத்தில் போய் கையை வச்சுட்டான், அதனால எனக்கு எரிச்சல் வந்துருச்சு, அதனாலதான் இந்த இக்கட்டு. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன விக்கிரகாராதனையா பண்ண போகிறோம்? அப்படி செய்ய மாட்டோம்ல. ஆனால் நீங்கள் சாலமோனை பாருங்களேன். எனக்கு அவன் காரியம்தான் பெரிய வேதனையாகவே இருந்துச்சு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், நீங்கள் 1லிருந்து 14 வசனம். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பார்க்கணும். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 King chapter 5 verse 4. இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். சாலமோன் சொல்ற வேர்டு பாருங்க, எங்கும் இளைப்பாறுதல் தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. எங்கேயுமே தீங்கு கிடையாது, எங்கேயுமே இக்கட்டு கிடையாது, எங்கேயுமே யுத்தம் கிடையாது. சூப்பர். அவனே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுங்க, அவன் கொடுக்குற வாக்கு மூலமே பாருங்க. இடையூறும் கிடையாது, யுத்தமும் இல்லை, இளைப்பாறுதலோட நான் ஜீவிக்கிறேன். கர்த்தர் எனக்கு எங்கேயும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்படியே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசித்து பாருங்க. அங்கே சாலமோன் எகிப்து அங்கே பார்வோன் குமாரத்தை விவாகம் பண்ணினது மாத்திரம் அல்லாமல் மோவாபியர, அம்மோனியர, ஏதோமியர, சீதோனியர, ஏத்தியர, அந்நிய ஜாதியரோடு அநேக ஸ்திரீகளின் மீது ஆசைகளை வைத்தான். மேலாக்குகளுக்கு மோலாக்குகளுக்கு பலிபீடத்தை கட்டி ஆராதித்தான். அங்கே புறஜாதி பெண்களோடு சேர்ந்து விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினான். 9ஆம் வசனம் பாருங்க. அவர் கர்த்தர் 2 விசை தரிசனமாகியும் சாலமோன் கர்த்தரை விட்டு அவர் தன் இருதயத்தை திருப்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. கர்த்தர் அவன் மீது கோபம் கொண்டார். கொஞ்சம் அவனே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், எனக்கு இளைப்பாறுதல், யுத்தமே இல்லை, இடையூறே இல்லை, ஒரு பய எனக்கு தீங்கு செய்யறதுக்கு ஒரு பய கிடையாதுங்கிறான். ஆனால் கொஞ்சம் தான் 5 அதிகாரம் தாண்டி 11ஆவது அதிகாரத்தில் பாருங்க, ஃபுல்லாக அந்நிய பெண்கள். ஒருத்திய கட்டினா கழுத ஒரு 1000 பேரையா கெட்டுவான் அந்த பையன். எத்தனை பெண்கள்! பார்வோன் குமாரத்திக்கு ஒரு மாளிகை வேற கட்டி வச்சிருந்தான் இருக்குல்ல பைபிளில், இல்லை
இருக்கா இல்லையா? பைபிள் இருக்கா இல்லையா? பார்வோன் குமாரத்தினுக்கு மட்டும், மகளுக்கு மட்டும் ஒரு மாளிகை கட்டினானா. கொஞ்சம் குறைய எவ்வளோ சேட்டை இருக்கும் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் நினைக்கிறேன், அவன் விவாகம் பண்ணின பார்வோன் குமாரத்திக்கு அதே போன்ற மரமனைக்குள்ள அதே போன்ற மாளிகை போன்ற ஒரு மாளிகையை கட்டி வச்சான். அவளுக்கு மட்டும் யுனிக்காக செஞ்சு வச்சுருக்கான் பாருங்க. மற்ற எல்லா பிள்ளைகளுக்கு இல்லாத விட அவளுக்கு கட்டி வச்சு அவளோட தூபம் காட்டி, விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டி, கடைசியில் அவன் நிலைமை எவ்வளவு இக்கட்டு பாருங்களேன். சத்துரு கையில் 12ஆம் அதிகாரம் பாருங்க, கர்த்தர் உடனே அந்நிய ராஜா கையில் ஒப்பு கொடுக்கிறார். 12ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 12, சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கிறார், அந்நிய ராஜா கையில் ஒப்பு கொடுக்கிறார். இதுவரைக்கும் எனக்கு இடையூறு இல்லை, யுத்தம் இல்லை, எந்த ஆளும் இல்லை, இளைப்பாறுதலோடு இருக்கிறேன்னு, இக்கட்டு இல்லை, தீங்கு இல்லைன்னு சொன்ன ஆளு என்னைக்கு அந்நிய காரியங்கள் மீது கையை வச்சானோ, புறஜாதிகள் கூட கை கோர்த்தானோ, என்னைக்கு விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு கை கோர்த்தானோ, அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவனுக்கு நடந்ததெல்லாம் தீங்கு. சத்துரு கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வசனம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14லிருந்து 17 வசனம். சபைக்கு உள்ள நீங்கள் எப்படி வேறுபாடோடு வாழணும், சபைக்கு வெளியே நீங்கள் எப்படி வேறுபாடோடு வாழணும் என்பதை 1 கொரிந்தியர் 5 9லிருந்து 13 வசனமும், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14லிருந்து 17 வசனம். அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும், ஆமேன், விக்கிரகங்களுக்கும் தேவாலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? இசைவு ஏது? அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. ஒரு உபச்சாரக்காரனாவது வேசிக்கல்லனாவது சபைக்குள்ள இருந்தால் அவனோடு நீ எவ்வளவு வேணும் கலவக்கூடாதுன்னு. வெளியே குறித்த காரியங்களை குறித்து நான் சொல்லவில்லை, வெளியே இருக்கிறவனை குறித்து நியாயம் தீர்க்கிறது எனக்கு கொடுக்கப்படவில்லையே. உள்ள இருக்கிற சபைக்குள்ள இருக்கிற நீ எப்படி இருக்கணும், அதில் டிஃபரன்சியேஷன் பண்ணி காட்டு அப்படின்றார். அப்போது சர்ச், கர்த்தருடைய பிள்ளைகள் ஏசப்பாவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆவியினால தாக தீர்க்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பின்னாடி நம்ம அப்பப்போ ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜீவியம் வாழ தான் வேண்டி இருக்குல்ல. வாழணும். வாழ எங்கே அப்படி இடறோமோ அன்னைக்கு தீங்கும் இக்கட்டும் என்னை பிடித்தது. இக்கட்டு காலம். அல்லேலூயா. நம்ம சில நேரம் மோஸ்ட் ப்ராபப்ளி காம்ப்ரமைஸ் ஜீவியம் தான் பண்ணிடுவோம். டூ மச் ஆஃப் டைம் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். சண்டே தானே, இதில் என்ன இருக்குது? ஒரு சண்டே கட்டடிச்சா என்ன இருக்குது? சர்ச்சுக்கு வராமல் இருந்தால் என்னாச்சு? பைபிள் வாசிக்காமல் இருந்தால் என்ன இருக்குது? ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்ற ஒரு சின்ன அலட்சியம் பாருங்கள். இதுதான் உங்களை டக்குன்னு நம்மளை கர்த்தரை விட்டு தூர பிரிக்கும். என்னாகும் 23ஆம் அதிகாரம், பேழையாம் பாலாக்கு சொன்ன வார்த்தை கேட்டு ஒவ்வொரு கொடுமுடி உச்சியிலையும் பலி செலுத்தி அவன் இங்கே மேலே இருந்து சபைக்கு சொல்லும் போது ஒரு வார்த்தை பாருங்கள். 9ஆம் வசனத்தில், கண்மலை உச்சியிலிருந்து அவனை கண்டு குண்டுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். இந்த ஜனம் ஜாதி ஜனத்தோடு கலவாதபடி தனியே வாசம். இந்த ஆளை பார்த்தா யுனிக்காக இருக்காயா, இவன் கிறிஸ்தவன்னு தெரியுது, இவன் ஜெபிக்கிறவன்னு தெரியுது, இவன் சபைக்கு போகிறவேன்னு தெரியுது, இவன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது, இவன் ஆட்டிடியூடை பார்த்தாலே தெரியுது. சங்கீதம் 71:20, அநேக இக்கட்டுக்களையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். இப்படி சில நேரம் இக்கட்டு வருதா, ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆபத்து இக்கட்டு ஆண்டவரே எனக்கு வரக்கூடாது, என்னை உயிர்ப்பீங்க, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீராக. என்னென்ன இக்கட்டெல்லாம் இருக்கோ கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுவிப்பாராக. ஏன் இக்கட்டு வருது? அந்நிய காரியத்தில் போய் கை வைக்கும் போது, உலக காரியத்தோட நம்ம கை கோர்த்து கொள்ளும் போது, உலக மனுஷனை போல ஜீவிக்கும் போது நமக்கு இக்கட்டும் தீங்குகளும் ஆபத்துகளும் நம்முடைய ஜீவியத்தில் வருகிறது. இந்த இக்கட்டில் என்ன செய்யணும்? வேகமாக கொஞ்சம் வசனம் சொல்கிறேன், குறிச்சிச்சுக்கோ. இந்த இக்கட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒன்று, தாவீது சொல்கிறான், இந்த இக்கட்டிலேருந்து என்னை உயிர்ப்பியின் ஜெபம் பண்ணுறான். ஆனால் ப்ராக்டிக்கலாக ஜெபம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன செய்யணும்? சங்கீதம் 66:14, 66:14,
என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து, என் வாயை திறந்து, என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவே. இக்கட்டு வரும்போது என்ன செய்யணும்பா? உதடுகளை திறந்து வாயினால் சொல்லிய பொருத்தனெல்லாம் இருக்கும்ல. நல்லா இருக்கும்போதும் சில நேரம் கஷ்டம் வரும்போது அடித்து கிளப்பியிருப்போம் தெரியுமா? ஏசப்பா நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா என் பிள்ளைய உனக்கு ஊழியத்துக்கு தந்துடுறேன், ஏசப்பா நான் உனக்கு இதை கட்டி தந்துடுறேன்ப்பா, ஏசப்பா நான் சர்ச்சுக்கு கரெக்டாக வந்துடுவேன்ப்பா, ஏசப்பா. நம்ம ஆளெல்லாம் படுக்க போட்டு தான் ஆண்டவர் வாக்குமூலம் வாங்குறாரு. அல்ல இல்லையா? சில முன்னும் பின்னும் கேட்ட போட்டுட்டு தான் வாயத்தர நல்லா இருக்கும் போது நீ திறக்கிறியா? திறக்கவே மாட்டேங்க. வாயத்தர ஏசப்பா என் 2 பிள்ளைகளும் ஊழியத்துக்கு, ஏசப்பா என் 3 பிள்ளைகளும் ஊழியத்துக்கு. ஏண்டா அது அப்பயே சொல்லமாடா, படுக்க போட்டாடா அவன்கிட்ட வாங்கணும். இல்லையா? சொல்லுங்க. இக்கட்டில் என் வாயை திறந்து நான் சொல்லிய பொருத்தனையெல்லாம் உமக்கு செலுத்துவேன். நீதிமொழிகள் 20:25 பாருங்க. 20:25 பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு எப்படியா இருக்குவா? கண்ணியா இருக்கும். பிரசங்கி 5:4 பாருங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணிட்டு மறந்துடவும் கூடாது. இங்க இருங்க, பொருத்தனை பண்றது பண்ணாமல் இருக்கிறது பாவமே இல்லை. நீங்கள் பண்ணாமல் இருக்க பாவம் கிடையாது, பாவமே கிடையாது. நாட் அ சின். நீங்கள் பண்ணிட்டு பண்ணாமல் இருக்கிறது தான் பாவம். அதுக்கு நீங்கள் சும்மா அமைதியாக க்ளோஸ் த டோர், வாயை கையை வைத்து பொத்துங்கள், நல்லா இருக்கும். அதுக்கு நல்லா வாயை திறந்து அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், இவ்வளோ கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அப்படி இப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டு அதை நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போனால் அது உங்களுக்கு பெரிய பாவமாக மாறிடும். இக்கட்டில் என் வாயை திறந்து நான் செய்த பொருத்தனையை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட பொருத்தனெல்லாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில், யாக்கோபு பாருங்க, ஏன் இக்கட்டு காலம் அந்த பயலுக்கு? யாக்கோபுக்கு அங்கே மேட்ருக்கு வருவோம். ஏன் இக்கட்டு காலம்? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் கடைசி 5-6 வசனத்தில் வேதம் சொல்கிறது, அவன் கல்லை நிறுத்தி கல்லை வைத்து தலையில் வைத்து நித்திரம் பண்ணுகிறான். வானத்துக்கு பூமிக்கு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, தேவதூதர்கள் இறங்கி ஏறி இறங்குகிறார்கள், தேவதூதர்கள் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உடனே எழும்புகிறான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வானத்தின் வாசல், கல்லை நிறுத்தி அபிஷேகம் பண்ணி நான் நிறுத்தின கல் உமக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். பாசு கோலும் தடியோடு புறப்பட்டு போனான். கர்த்தர் பொருத்தனை பண்ணிட்டான்ட்டு மாங்குன்னு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு 2 பரிவாரத்தோடு திரும்பி வரான். அது வரைக்கும் பாசு பொருத்தனையும் மறந்துட்டா. அப்படி அல்லேலூயா. ஏன் யாக்கோபே உனக்கு இக்கட்டு காலம்? எதுக்கு யாக்கோபுக்கு இக்கட்டு காலம்? சொன்ன பொருத்தனையை மறந்து போனப்பா. சொல்லிட்டு போனிய வீர வசனத்தோட வெறும் கையோட கோலோட போறேன்னு பாட்டு பாடினிய, வெறும் கோலும் கையும் பாடுனீல்லப்பா. திருப்பி 2 பரிவாரமாகும். இப்போ என்னாச்சு? எங்க அண்ணன் வாரான் 400 பேரோட கொலை பண்றதுக்கு. இப்போ ஆள் திரும்பி இக்கட்டு நெருக்கின உடனே தான் முழங்கால் போட்டு 2 பரிவாரங்களை பிரித்து தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரேன்னு கதறான். அதுக்கப்புறம் தான் கத்தரை நோக்கி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பாசுக்கு ஞாபகமே வருது, பண்ண பொருத்தனையை விட்டோம்டா சாமி. அல்லேலூயா. நீங்கள் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம ஆளுக்கே வருது பொருத்தனை. யோனா 2ஆம் அதிகாரம், நான் சொல்லிய பொருத்தனையின்படி நான் தேவாலயத்துக்கு போவே, நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். எங்கிருந்து? இக்கட்டிலிருந்து. பாசு வெளியே இருக்கும்போது ஒழுங்கா போடா நினிவேக்குன்னு சொன்னா நம்ம பாசு ரூட்டை மாற்றி தர்சீஸுக்கு போயிட்டு இருக்கிறாரு. கத்த சொன்ன அழைப்பை விட்டுட்டு ட்ராக்கை மாதிரி போயிட்டு இருந்தா உன்னை வயிற்றுக்குள்ள வச்சு பொருத்தனை செய்ய வைப்பாரு. இல்லையா? சொல்லுங்க. சில ஆட்களை உள்ள வச்சு தான் பொருத்தனை பண்ண வைப்பாரு. இன்னைக்கு இக்கட்டுலேருந்து விடுதலை உங்களுக்கு உண்டு. இக்கட்டு காலம் மாறணுமா? சொன்ன பொருத்தனையை நினைச்சு இன்னைக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய அசைவை உண்டாக்குவா. அல்லேலூயா. செஞ்சா என்ன நடக்குங்க? ஆமாம். ஆபகுக்கு 3:16 பாருங்க. ஆபகுக்கு 3:16. இந்த இக்கட்டில் நான் செய்ய வேண்டிய 2வது காரியம்,
நான் கேட்டபோது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கள் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். எப்படி இளைப்பாறுதல் வந்துச்சு இக்கட்டு நாளிலே? அதுக்கு அடுத்த வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் சொன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலனற்று போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தில் விளையாமல் போனாலும், கிடையில் ஆத்து மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே. இக்கட்டில் இளைப்பாறுவேன். எப்படி முடியும்? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே எனக்கு பலன். அல்லேலூயா. நெகேமியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது என்று போடப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்பட்டாங்களாம். அவ்வளவு மகிழ்ச்சி கர்த்தர் அவர்களுக்கு உண்டாக்கினார் என்று போடப்பட்டிருக்கிறது. சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தரட்டும். இக்கட்டில் என்னென்ன பொருத்தனை பண்ணிங்களோ அதுக்கெல்லாம் திரும்பி வந்துடணும்ண்ணே. நான் இதாவேன் அதாவேன்லாம் சொல்லியிருப்பீங்க. சொன்னதை கரெக்டாக செய்யணும். ஊழியத்துக்கு வரணும், வந்துடணும், ஓடிடக்கூடாது. அல்லையா சொல்லிடுங்க. ஒரு 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 பொருத்தனை என்பது கவனமாக இருக்கணும். சும்மா விளையாடுறது கிடையாது. நீ பொருத்தனை பண்ணாமல் இருப்பதே பிரச்சனை இல்லை. பொருத்தனை பண்ணிட்டு ஏன் இந்த இக்கட்டு, ஏன் இந்த கஷ்டம்? யோபுவே 6 இக்கட்டில் 7ஆவதுல உம்மை தொடராதபடி கர்த்தர் காப்பார், உங்களை காப்பார். நீங்கள் என்ன செய்யணும்? அந்நிய காரியத்திலேருந்து விலகி நடக்கணும். இக்கட்டில் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிடுங்க. இக்கட்டில் என்ன செய்யணும்? பொருத்தனை பண்ணுங்க. இக்கட்டில் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் களி கூறுங்க. I can do all things through Christ who strengtheneth me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு 4 வசனம் டக்குன்னு சொல்கிறேன், ஒவ்வொன்றா குறிச்சுக்கோங்க. யோபு 15:24. யோபு 15:24. இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி, யுத்த சன்னத்தானன் ராஜாவை போல் அவனை மேற்கொள்ளும். இக்கட்டில் துன்மார்க்கனை இக்கட்டு மேற்கொள்ளுமா? நாம் துன்மார்க்கனாய் இருந்தால் இக்கட்டு என்னை மேற்கொள்ளும். அப்படி எழுதிக்கோங்க. யாரை மேற்கொள்ளும்? துன்மார்க்கனாய் இருந்தால் இக்கட்டு மேற்கொள்ளும். சங்கீதம் 25:22. தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். நீங்கள் இஸ்ரவேலாய் இருந்தால், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் இக்கட்டு உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தர் விடுவிப்பார், மீட்டு விடுவார். நீங்கள் துன்மார்க்கனாயிருந்தால் இக்கட்டு உங்களை மேற்கொள்ளும். நீங்கள் இஸ்ரவேலாயிருந்தால் இக்கட்டிலிருந்து மீட்கப்படுவீர்கள். நீதிமொழிகள் 11:8. நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். நீதிமானாய் நீங்கள் இருந்தால் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். இக்கட்டிலிருந்து மீண்டும் நான் சொல்றேன், மீண்டும் அதே வார்த்தைக்கு போய்க்கோங்க. எரேமியா 30:7. நீங்கள் யாக்கோபா இருந்தால் கர்த்தர் உங்களை இக்கட்டிலிருந்து ரட்சிப்பார், நீங்களாக்கி ரட்சிப்பார். நீங்கள் யாக்கோபா மாறணும், ஒப்பு கொடுக்கிறவர்களாக மாறணும், இஸ்ரவேல் ஜெபிக்கிறவர்களாக மாறணும், நீதிமான் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக மாறணும். துன்மார்க்கனாக இருந்தால் இக்கட்டினை மேற்கொள்ளும். எழுந்து நிற்போமா? ஒருவேளை பொருத்தனையை மறந்துருப்பீங்க, ஒருவேளை ஒப்பு கொடுக்காமல் இருந்திருப்பீங்க. சில நேரம் ப்ளீஸ் கம், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. என் இக்கட்டில் மனித உதவி விருதா. இக்கட்டில் மனுஷன் உதவியே பண்ண முடியாது. நீங்கள் இக்கட்டு நேரத்தில் மனுஷனை தேடி போயிடாதீங்க. மனித உதவி விருதா. அல்லேலூயா. கண்களை மூடி, ஒருவேளை நான் பொருத்தனையை மறந்துட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடி ஜெபிக்க மறந்துட்டேன்,
சந்தோஷப்பட, கர்த்தருடைய மகிமையை பார்க்க மறந்துட்டேன். 6 இக்கட்டு இல்லை, 7 உம்மை தொடராது. ஏன்னா அவன் நீதிமான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான், தன்னை ஒப்பு கொடுக்கிற மனிதனா இருந்தான். அதனால தான் கர்த்தர் யோபுவின் இக்கட்டிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்து 2 மடங்கு ஆசீர்வதித்தார். செஞ்ச பொருத்தனையை மறந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அவரை நீங்க கூப்பிட மறந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஒருவேளை அந்நிய காரியங்களில் தலையிட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. மாற அர்ப்பணிங்க. தகப்பனே, எங்க இக்கட்டில் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. நீங்கள் யாக்கோபா இருந்தா கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இக்கட்டிலிருந்து நீங்கள் நீதிமானாயிருந்தா இக்கட்டிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுவார். நீங்கள் இஸ்ரவேலாயிருந்தா கர்த்தர் உங்களை இக்கட்டிலிருந்து விடுவிப்பார், மீட்டுக் கொள்ளுவார், ரட்சிப்பார். துன்மார்க்கனை இக்கட்டு மேற்கொள்ளும். என் குடும்பத்தில் இக்கட்டு, என் பிசினஸ்ல இருக்கிற இக்கட்டு, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இக்கட்டுகளும் தீங்குகளும் இந்த ராத்திரி விடுவிக்கப்படுவதாக, வெளியேறுவதாக. I break every yoke. எல்லா நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், தீங்குகள், இக்கட்டுகள் விலகட்டும். விடுவீங்கப்பா, விடுவீங்கப்பா. யாக்கோபே, உனக்கு ஒரு இக்கட்டு காலம் தான் இது. ஆனாலும் fear not, பயப்படாதே. நான் உன்னை ரட்சிப்பே, நான் உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பே, உன் கழுத்தில் இருக்கிற நுகத்தடியை உடைப்பே, உன்னை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நான். என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற தேவன், அவர் உன்னை விடுவிப்பார். நீ என்னை மகிமைப்படுத்துவார்.